இப்போ உடனே ஃப்ளைட் ட்ராவல் பண்ண கூட 10 டைம் யோசிக்கணும் போல இருக்கு. 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரோம் ஒரு வருஷத்துக்குன்னாங்க. வரலையே சிலிண்டரு. இதுல வேற 6 சிலிண்டர் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இப்ப சொல்லி மோடிஜியை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டூ வீலரே வைக்கல தலை, நான் சைக்கிள் தான் தலை ஓட்டுனுக்கிறேன். இந்த ஆட்சியில் வந்து கொஞ்சம் விலையை குறைச்சா நல்லாயிருக்கும். சிலிண்டர் வரலையே ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் அடுப்பு பற்ற வச்சுக்கின்னு கட்டை வாங்கிக்கின்னு எவ்வளோ அவசரப்படுறோம் சிலிண்டர் வராமல். அதுக்கு அவங்க டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் கேட்குறாங்க. அன்டைம் கேட்டால் கூட பரவாயில்ல. நார்மல் டைமில் நார்மல் சவாரிக்கு அவங்க அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. போன கவர்மெண்ட்ல உள்ள அந்த 1000 ஸ்கீம் தான் இப்போ போட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கும் ஹாரானுக்கும் சண்டை நடந்துனுக்குது. அது எப்போ வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் விஜய் வந்து விஜய் தளபதி இவங்க தான் முடிவு எடுக்கணும். என்னைய பொறுத்தளவில் இன்னும் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 6 சிலிண்டர் வந்து அவர் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லிடுறாரு. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் சொல்லல. ஓகே, இப்போ நேற்றைய தினத்தோட இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை ஒரு 79 காசு வந்து உயர்ந்திருக்கு. தொடர்ச்சியாக அந்த பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? ஆமாம், ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வந்து ஃப்ளூயிட் ஆயில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் விலைலாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ உடனே ஃப்ளைட் ட்ராவல் பண்ண கூட 10 டைம் யோசிக்கணும் போல இருக்குது. நானே வந்து ஒரு 1 வீக்கில் சிங்கப்பூர் ஃப்ளை பண்ணோன்னு இருந்தேன். ஆனால் என்னால் இப்போ முடியாது, ஃபியூல் ஹைக் ஆகுறதுனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் யூஸ்வலாக ஊபர், ஆட்டோ எல்லா ப்ரைஸஸும் ஏறிடுச்சு. எதை கேட்டாலும் மேடம் ஃபியூல் ப்ரைஸ் ஏறிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு அவங்க டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் கேட்குறாங்க. அன்டைம் கேட்டால் கூட பரவாயில்ல. நார்மல் டைமில் நார்மல் சவாரிக்கு அவங்க அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அது தொடர்ச்சியாக இருக்குது. அதனால என்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து சிஎம் விஜய் சார் சொல்லியிருக்காரு, அவர் கொடுப்பாரு. ஆனால் இந்த நிலைமையில அவரால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது எங்கேருந்து வருது அங்கேயே அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி இது நம்ம ஊருக்கு எப்படி வரப்போகுது நமக்கு தெரியாது. அவரும் இது எப்படி நமக்கு கொடுக்க போகிறாருன்னு தெரியாது. ஆனால் கஷ்டம்தான். பார்ப்போம் எப்படி தான் கொடுக்குறாரு. கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியே ஏறிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, இப்போ நான் என் வீட்டுக்கிட்ட இருந்து ஆட்டோவில் வரோம். ஸோ பெட்ரோல் விலை ஏறுதோ இல்லையோ, பட் ஏறுதுன்னு சொல்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, 20 ரூபா வாங்கினவங்களே இப்போ வந்து என்னன்னா 30 ரூபா என்னென்னு சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. ஸோ இப்போ விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. ஒரு ஆட்டோவில் 20 ரூபா வந்துட்டு இருங்க, நாங்கள் வந்து இப்போ ஒரு 30 ரூபா கொடுத்து வர மாதிரி இருக்குது. இப்படி இருக்கப்போ போக போக வந்து இவங்க இன்னும் கம்மியாக ஆகலை அப்படின்னா விலைவாசி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஈரான் வார் நடக்குது. அந்த வாரால் பெட்ரோல் விலை கண்டிப்பாக ஏற தான் செய்யும். ஏன்னா குரூட் ஆயில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அங்கேருந்து அந்த ஹார்மோனியம் கிராஸ் வந்துட்டு ஷிப் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ யூஎஸோட வரணும் முடியல. ஸோ இது விலை ஏற தான் செய்யும். இது ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். சுற்றி பாகிஸ்தான், பங்களாதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ஏறி தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடி நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ கவர்மெண்ட்டோட ரிலேஷன் பில்ட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு கன்சியூமர் மற்ற கண்ட்ரிலாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் ஓகே. ஸோ இதில் ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல முடியாது. எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டூ வீலரே வைக்கல தலை, நான் சைக்கிள் தான் தலை ஓட்டுனுக்கிறேன். நான் சைக்கிள் தான் ஓட்டினுக்கிறேன். ஆனால் என் பையன் வந்து டூ வீலர் ஓட்டுறான். அவன் என்ன பண்ணுறான், எப்பா உன் சைக்கிள் நான் ஓட்டிக்கிறேன், ஏன்னா பெட்ரோல் செலவே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்றான். நான் என்ன பண்ணுறது? ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அதிகமாக கிராமப்புறத்திலே டூ வீலர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே கடையை வச்சுருக்கிறவங்கலாம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வர்றதுல டூ வீலர் பயன்படுத்துகிறாங்க. அது இந்த விலையேற்றத்தால் மிகவும் பாதிப்பு. இதால் எல்லா விலைவாசியும் ஏறுது. லாரியிலேருந்து கொண்டு வருகிற பொருட்கள் மக்கள் எல்லா மக்களும், நடுத்தர மக்கள் மட்டுமல்ல, பின்தங்கிய மக்கள் எல்லா மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பெட்ரோல், டீசல், எரிவாயுவால் இந்த எல்லா விலையும் ஏறிவிட்டது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 2 இட்லி 10 ரூபா, இன்றைக்கி 15 ரூபா. டீ இன்றைக்கி 12 ரூபா 20 ரூபா சொல்கிறான். டீ கேட்டால் கேஸ் இல்லைன்னு சொல்கிறோம். எல்லா மக்களும் அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயு இது 3 விலையும் விட்டு மக்களை அதிகமாக பாதிக்கிறது. ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் அவர்கள் பட்ஜெட்டுக்கு அதிகமாகவே மாதம் அவங்க பயன்படுத்துகின்ற அந்த பட்ஜெட்டுக்கு அதிகமாக 3000-4000 ரூபா இப்போது அதிகமாக செலவிட வேண்டிய. என்னைய பொறுத்தளவில் இன்னும் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தேர்தலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ மக்கள் மேலே எல்லா சுமையும் போட பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி இதையே செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஆட்சி வந்திருக்காது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து மக்கள் மேலே தான் எல்லாத்தையும் போடுற மாதிரி. இதெல்லாம் வந்து சில நிர்வாக குளறுபடிகளால் தான் அது நடந்திருக்கு. இதை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணால் இன்னும் வந்து
மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சுமையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஓகே, அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஆல்ரெடி இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? சிலிண்டர் தட்டுப்பாடு நம்ம கேட்டோம்னா நேரடியாக அவங்க வந்து எங்கே எல்லா பக்கமும் அஃபிஷியலாக கேட்டோம்னா தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நானே வந்து ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். இப்போ நான் வந்து புக் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து எனக்கு 15 டேஸ் சொன்னாங்க. அதுக்கு மேலேயே எனக்கு டிலே ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் வந்து வர்த்தகத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, கடைக்காரங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படின்னா வந்து ஒரு மோனோபொலின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சப்ளையரை மட்டும் நம்ம வந்து நம்பி இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் டைவர்சிஃபை பண்ணி நம்ம பர்ச்சேஸ் வச்சுருக்கணும். இல்லைனா உள்நாட்டு தயாரிப்புகளை வந்து நம்ம உள்நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை வந்து நம்ம பண்ணணும். அப்படி வந்து கரெக்டாக பண்ணலைன்னா என்ன ஆகும்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லா கண்ட்ரிகளுக்கும் வரும். அது வந்து நம்மளை மாதிரி பெரிய தேசத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம இந்த டயத்தில் சுதாரிச்சுக்கிட்டு சரி பண்ணணும். அதெல்லாம் இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடுன்றது வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம். இது வந்து சாமானிய மக்களுக்கும் பொதுமக்கள் தலையிலும் திணிக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தான் முடிவு பண்ணி மக்கள் சுமையை வந்து குறைக்கணுமே தவிர மக்கள் சுமையை வந்து அதிகரிக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னு முடிவெடுத்து மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அது வந்து நீங்கள் சாமானிய மக்கள் திணிக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். இது வந்து உண்மையாக தான் கண்டிக்கிறேன், பொதுமக்கள் சார்பாக கண்டிக்கிறேன். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ இருந்துட்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கடை வச்சு நடத்துகிறவங்க, உணவகம் நடத்துகிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த பெரிய அடைப்பு. இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தட்டுப்பாடு வந்திருக்கு. அதனால் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கும் வந்து சரியான ஒரு தீர்வு வந்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணால், இது தமிழக அரசும் குறுக்கிட்டு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது நல்ல வழிவகை இது ஏற்படுத்தி கொடுங்க. இது வந்து பொதுமக்கள் சார்பாக நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த ஆட்சியில் வந்து கொஞ்சம் விலையை குறைச்சா நல்லாயிருக்கும். அதாவது பெட்ரோல் விலை வந்து நம்ம ஏறிட்டுறதுக்கு காரணம் வந்து நம்மளோட மெயினாக என்னன்னா உலக நடப்பில் வந்து இப்போ இந்த போர் அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் ஈரானில் இருக்க போர் அதோடைய பிரதிபலிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பொலிட்டிஷியன் நினச்சா இந்த பெட்ரோல் விலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். இவங்களோட சொந்த லாபத்துக்காக இவங்களுக்காக இதுக்காகவே அங்கே குறைஞ்சாலும் குறையிட்டாலும் இவங்க ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸட் பண்ணி இதில் தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு கேஸ் ஏஜென்சி சம்பாதிக்குது, பெட்ரோல் நிறுவனங்கள் அவங்க சம்பாதிக்கிறாங்க, மத்திய அரசு மாநில அரசு புதுசாக மாநில அரசு இப்போ தான் வந்திருக்கறதுனால அது வந்து சம்மந்தப்படாது. மத்திய அரசு நினச்சா நம்ம வந்து அது மானியம் மூலமாகவோ இது மூலமாக குறைச்சி கொடுக்கலாம். ஆனால் அவங்க மனசு வைக்கிறது கிடையாது. நீங்கள் இப்போ தமிழக வீட்டுகளுக்கும் 6 சிலிண்டர் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு இலவசமாக தர ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொன்னாரு, அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் சாத்தியமா? ஃபர்ஸ்ட் 6 சிலிண்டர் இப்போ இருக்க சுச்சுவேஷன் சிலிண்டர் ஓகே, இப்போ யாருக்குமே வந்துட்டு இப்போ நாங்களே புக் பண்ணாலும் வர்றது கிடையாது. இதில் வேற 6 சிலிண்டர் எப்படி சாத்தியம்னு நாங்களே எனக்கு தெரியல. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க 6 சிலிண்டர் தரோம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு. ஸோ நடந்தால் நல்லா தான் இருக்கும், நாங்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் பார்ப்போம், சாத்தியம் இல்லை தான், ஆனால் சாத்தியமாகும்னு தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ விஜய் வருவார்னு சொல்லிட்டு சாத்தியம் இல்லாமல் தானே இருந்தது. ஸோ எங்கே விஜய்லாம் வரப்போகிறாரா, சும்மா கூட்டம் தான் அப்படின்னு. இது வந்து அதுவே சாத்தியம் ஆகும்போது கண்டிப்பாக இப்போ வந்து அரசால் இதுவும் சாத்தியம் ஆக்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை. அது தெரியல, அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரிப்ளை இருக்கும். அது எனக்கு தெரியல இதை பற்றி என்ன சொல்கிறது. ஆனால் மேபி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா கொடுப்பாரு தான் நான் நினைக்கிறேன். தெரியலையே என்னான்னு, அதுக்கு தான் கேட்குறோம். நாங்கள் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரோம் ஒரு வருஷத்துக்குன்னாங்க, வரலையே சிலிண்டரு. ஒரு மாதமாக சிலிண்டர் வரல. அப்படின்னு தான் குழந்தை குட்டி வச்சுக்கின்னு என்ன பண்ணுவோம்? நாங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை, கொடுக்கலையே. வேறு கட்சி மாறி வந்துச்சு, அது என்ன பண்ண முடியும்? நாங்கள்லாம் 6 சிலிண்டர் இவங்க தானே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. தரேன்னு சொன்னாங்க, வரலையே. ஒரு மாதம் ஆச்சு, வரப்போகுது அல்லவோ. ஒரு மாதத்துக்கு சிலிண்டரே வரலையே. அது என்ன பண்ண முடியும்? விடுவு காலம் பிறக்காதா தெரியலையே. அதான் சிலிண்டர் அவர் தான் கொடுக்குறேன்னு சொன்னார். 6 சிலிண்டரு கொடுக்காத நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுவும் பிரியா தரேன் வயசானவங்களுக்கெல்லாம் அப்படின்னு எதுக்கு வாக்கு கொடுக்கணும்? வாக்கு குத்துட்டு இதுமாரி கொடுக்க அந்த ரொம்ப கஷ்டம் இல்லை. நன்றி. இதேமாரி சொல்யூஷன் தான். சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் வந்துட்டு நான் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு 45 days ஒன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும். பட் பேசிக்காக இந்த ஹோட்டல்ஸில் தான் வந்துட்டு சிலிண்டர் விலை ஏறிதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபுட்டோட பேசிக்காக பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு இட்லி வந்துட்டு நார்மலாக 5 ரூபா 6 ரூபா விற்றுது, சிலிண்டர் விலை ஏறதுனால இப்போ 10 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி பேசிக்ஸான விஷயம் எல்லாமே
கொஞ்சம் ஏறிருக்கு தான். கொஞ்ச நாள் இந்த கஷ்டம் நம்ம பட்டு தான் ஆகணும். இது நம்ம கையில் இல்லை. ஆமாம், நிறையவே ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நான் கூட பிஜியில் தான் இருக்கேன். அங்கே வந்து 1000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இல்லாதப்பட்டவங்க தான், இருக்கிறவங்க கட்டிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணும். அது வந்து என்னது ஹீரோனுக்கும் ஹாரானுக்கும் சண்டை நடந்துன்னுக்குது. அது எப்போ வந்து இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் விஜய் வந்து விஜய் தளபதி இவங்க தான் முடிவு எடுக்கணும். சிலிண்டர் தட்டுப்பாடு போர் பதட்டம் காரணமாக ஈரானுடைய இருந்தாலும் நம்முடைய மத்திய அரசு அதை கையாண்ட முறை சரியில்லை. கையாண்ட முறை மத்திய அரசு இது கேஸ் இதுவும் பெட்ரோல் இதுவும் அந்த எரிவாயுடைய அந்த அரசுங்களோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தமும் அவர்கள் கையாண்ட அந்த முறையும் நடைமுறையும் இந்தியாவில் கடுமையாக பாதிக்குது மக்களை. சிலிண்டர் தட்டுப்பாடு வராது. அதாவது மேக்ஸிமம் என்னன்னா எல்லா ஷிப்பும் வருதுன்னு தான் அவங்க ஹார்மோஸ் நதிக்கரில் நான் எல்லா ஷிப்பும் விட்றேன், இந்தியன் ஷிப்பும் நான் விட்றேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தட்டுப்பாடு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறதுக்காக வராது சொன்னால் தான் யாராவது பிளாக்ல வாங்கி அந்த எந்த கடையும் டீ கடையாவது ஹோட்டலாக நடத்தணுன்றதுக்காக பண்ணுறாங்க. இது அந்தளவுக்கு உண்மைத்தன்மையாக இல்லை. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியில் வந்து வருடத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருந்தாங்க. நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, 6 சிலிண்டர்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது சாத்தியமா? இல்லை, சாத்தியம் இல்லாதது வந்து அடுத்துக்காட்டு விஷயம். இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்களோட பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் இலவசங்கள் அறிவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் ஸ்டேபிளாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. 6 சிலிண்டர்லாம் கொடுக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். சிலிண்டர் புக் பண்ண சிலிண்டரே வரமாட்டேங்குது, கஷ்டம். பட் அவங்க கமிட் பண்ணிட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஆன்லைன்லலாம் செக் பண்ணும்போது சிலிண்டர்லாம் எனக்கு வேணாண்ணே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துட்டு பாசிட்டிவாக தான் டிவி கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எனக்கும் ஒரு அஃபென்சிவான விஷயமா எனக்கு தோணலை. கொடுக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. சிலிண்டர் வரலையே ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் அடுப்பத்தை வச்சுக்கின்னு கட்டை வாங்கிக்கின்னு எவ்வளோ அவசரப்படுறோம் சிலிண்டர் வராமல். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. விஜய்க்கு நீங்களே சொல்லுங்க. சாத்தியமற்ற உண்டு இருக்கிற நிலைமையில 10 லட்சம் ரூபா கடன், 10 லட்சம் கோடி கடன். அதில் இந்த 2500 ரூபா கொடுக்க முடியுமா? இது மாதிரி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு, இது மட்டும் இல்லை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம், எல்லா பஸ்ஸிலும் பெண்கள் போகலாம். இது ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. மாதம் 150 கோடி லாஸில் இயங்கி கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் பெட்ரோல் டீசல் இப்போ ஏறி இருக்குது. இதால் தமிழக அரசுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் போக்குவரத்து துறையில், அதெல்லாம் பார்க்காம வாக்குறுதியில் அள்ளி வீசியிருக்கிறார். இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், ஒவ்வொரு மக்கள் மீதும் தலையில் சுமத்தப்படுகின்ற வரியால் வருஷத்துக்கு ஒரு மனிதன், ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மனிதன் மட்டும் இல்லை, எல்லா மனிதனும் பாதிக்கப்படுகிறார்கள். 1 லட்சம் ரூபா வருஷத்துக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கடன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வரி சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக 6 சிலிண்டரில் ஒரு சிலிண்டர் கூட கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 45 நாள், அந்த 45 நாள் சிலிண்டர் வருது. ஒரு மாதிரி 3000 ரூபா பிளாக்ல விற்கிறாங்க. ஒரு சிலிண்டரு வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் 3000 ரூபா பிளாக்ல. வணிக வளாகத்தில் ஹோட்டலுக்கு செயல்படுகிற வணிகம் 6000 ரூபா 7000 ரூபா. அது மாதிரி இருக்கும்போது இது சாத்தியமாக மத்திய அரசுடைய இது வேணும். மத்திய அரசுடைய நல்ல ஒரு கோட்பாடு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் செய்ய முடியாத வாக்குறுதி. 1000 ரூபா கொடுக்குறதே அதிகம். அவருக்கு கொடுக்குறது 1000 ரூபா. கலைஞருடைய முதல்வர் ஏற்கனவே அறிவித்த முதல்வர் கொடுத்த 1000 ரூபா கொடுப்பதே அதிகம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை படுபாதாளத்தை சென்று கூடிய எந்த தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே இருக்குது தமிழ்நாட்டினுடைய வரி சுமை அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பாதிக்கப்படுவது ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்படுகிறார். முடியாது சார், முடியாது, தர முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சியே வந்து எப்படி இவங்களா அவங்களா அப்படின்ற ஆசிலேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் மேபி தர முடியாது. அவங்க வந்து மகளிருக்கு வந்து எவ்வளோ இந்த 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே இன்னும் கொடுக்கல. போன கவர்மெண்ட்டில் உள்ள அந்த 1000 ஸ்கீம் தான் இப்போ போட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன அறிக்கை அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கொடுத்தாங்கன்னா ஓகே. அதுவே அவங்க இன்னும் கொடுக்கல. சார், இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்து உடனடியாக நிறைவேற்றவும் முடியாது. நிறைய விஷயம் வந்து கைக்கு வந்தால் தான் சார். சரிங்களா? அறிவிப்பு வேற, திட்டங்களை அறிவிக்கிறது வேற, செயல்படுத்துறது வேற. உங்களை மாதிரி யூசர் எண்டு நீங்கள் நான் அவங்க கையில் வர்றது தான். அது வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது.
இப்போ நம்ம குயிக்காக இதெல்லாம் சொல்லிட முடியாது. இவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து அரசியல் தலைவர்கள்லாம் கருத்து தான் பரிமாறிக்கிறாங்க ஒழிய இந்த வேலை இன்னும் முடியல. இந்த வேலை முடியும் போது தான் இதில் உள்ள சிக்கல்கள் தெரியும். இப்போதைக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்னா அது சாத்தியம் இல்லைன்னு அவர் தான் தீர்மானிக்கணும். அவர் வந்து சாத்தியம் சொல்லி தான் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு இப்போ வந்து ஒரு முதல்வராக அமர்ந்திருக்காரு. அதுக்கு என்ன தீர்வுன்ட்டு அவர் முதலமைச்சர் நல்ல ஒரு முடிவு எடுப்பார். அது வந்து நிச்சயமாக செஞ்சு தருவார்னா பொதுமக்கள் நம்புகிறாங்க. அது வந்து சாத்தியக்கூடாக தான் இருக்கும். அவர் வந்து எதையும் வந்து செய்கிறது தான் சொல்லுவார், செய்யாததான் சொல்ல மாட்டார். இல்ல போர் டைம்ல வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படி கவர்மெண்ட் அது வந்து தட்டுப்பாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடாக இருப்பார். கொரோனா காலம் பார்த்தோம். கொரோனா ஒரு 2 காலம்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டோம். இப்போ வந்து போர் தட்டுப்பாடு முடிஞ்சு மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பும். அப்போ அந்த ஒரு கால அவகாசம் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அது வந்து போர் தட்டுப்பாடு முடிஞ்சு இயல்பு நிலைக்கு வரும்போது அவர் அது வந்து சாத்தியமாக பண்ணுவார் தான் தோணுது. சாத்தியமே இல்லை. ஏன்னா வர முடியாது. சீமான் சொன்னது தான் நடக்கும். ஏன்னா அவர் சொல்கிறது 10 லட்சம் கோடி கடன்னு சொல்லிட்டு அவர் இல்லாத வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு. நடந்தால் சந்தோஷம்தான். கண்டிப்பாக 6 சிலிண்டர் வந்து அவர் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லிடுறாரு. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் தெரியல. ஏன்னா இது பிஃபோர் வந்து அவர் வந்து இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குள்ள சண்டைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட ப்ராக்டிக்கல் ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓரளவு திங்க் பண்ணலாம். ஆனால் இப்போது அந்த கேஸ் வர்றது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஹார்மோஸ் நதிக்குள்ள இவ்வளோ ஷிப்பு தான் இது பண்ணுவேன், அமெரிக்கா அந்த ஷிப்பெல்லாம் அடிப்பேன் அப்படி சொல்லுது. அதனால் இப்போ கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கனால 6 சிலிண்டர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. பெரிய ஒரு ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி. அதுக்கு கண்டிப்பாக அது முடியுமான்றது பெரிய ஒரு சவால் தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.